அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த சகோதரியினுடைய விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு சூழ்நிலையிலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த கஷ்டத்தின் மத்தியிலே இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இயேசுவினிடத்தில் வரும்போது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி போய் அவரிடத்திலே சொல்லி சுகமாக்குவது தெரியவில்லை. அதனால் ஒன்று செய்வோம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று எண்ணி விசுவாசிக்கிறாள். தொட்டால் சுகமாக்கப்பட்டாள். அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. இது நமக்கு ஒரு நல்ல பாடம். நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். இப்போ இந்த சகோதரின் காலத்தையும் நம்ம காலத்தையும் நம்ம ஒப்பிட்டால், இந்த சகோதரிக்கு பைபிள் இல்லாத காலம், போதனை இல்லாத காலம், அநேக சோசியல் மீடியாக்களிலே அநேக சாட்சிகளை கேட்காத காலம். இப்படிப்பட்ட காலத்திலே ஒரு எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள். ஒருவேளை இந்த சகோதரியை இந்த நாட்கள்ல நம்ம சபைக்கு அல்லது நம்ம குடும்பத்துக்கு அழைத்து நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, எங்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கணும், எங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னு கேட்டா அந்த சகோதரி சொல்லுவாங்க, நான் பைபிள் இல்லாத காலத்துல, போதனை இல்லாத காலத்துல, யாரும் எனக்கு சொல்லாத காலத்துல, அநேக சாட்சிகளை கேட்காத காலத்துல நான் இருந்த போது இயேசுவின் மேல் அளவற்ற விசுவாசம் வைத்தேன். இயேசு அவரை பார்த்த உடனே அவரிடத்தில் சொல்லி சுகமாக வேண்டும் என்று விரும்பினேன். முடியவில்லை. திரளான பேர் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என் விசுவாசத்தை இன்னும் மேல கொண்டு வந்தேன். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தொட்டேன், சுகமானேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களே கேட்பாங்க, இந்த விசுவாசம் இவ்வளோ வச்சிருக்கிற உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பேருடைய புலம்பல்கள் இந்த நாட்கள்ல கேட்கும்போது, பாஸ்டர் எனக்கு ஒண்ணு நடக்கல, நான் ரொம்ப நாளா விசுவாசிக்கிறேன், ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறேன், எப்போ நடக்கும் எப்போ நடக்கும். சிலர் ஜோசியம் கேட்கிற மாதிரியே கேட்பாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு பாஸ்டர், ஜோமணி முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு பாஸ்டர், நீங்க விசுவாசிங்க அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சோர்ந்துருவாங்க. இப்ப பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காலத்திலே ஒரு விசுவாச சோர்வு இருக்கிறது. ஏன்னா ஆண்டவரே சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னபடி அநேகருடைய விசுவாசம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. மனிதர்கள் மேல விசுவாசம் வைக்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசிகள் மேல விசுவாசம் வைக்கிறாங்க, சிலர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க நடந்துரும், இவங்க சொன்னாங்க நடந்துரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஆண்டவர் மேல, இயேசுவின் மேல முழு விசுவாசம் வைக்கணும். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வார். 94வது வருஷத்துல எங்களோடு கூட ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருந்து ஜெபிக்கும் போது அவர் சொல்லுவாரு, கர்த்தர் என்றைக்காவது ஒரு நாள் என்னை வெளி தேசத்துக்கு கொண்டு போவார். அவருக்கு 5 பிள்ளைகள், ரொம்ப வறுமையில் இருந்தார். கண்டிப்பா ஆண்டவர் கொண்டு போவார், என் வாழ்க்கை செழிக்கும், தேவன் என்னை உயர்த்துவார். எப்படி விசுவாசித்து அறிக்கை செய்தாரோ அதே போல கர்த்தர் அவரை வெளி தேசத்துக்கு கொண்டு போனார். இன்னைக்கு ஒரு பயங்கர ஆசீர்வாதமா இருக்கிறார். நாமும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இப்ப அந்த சகோதரி நம்ம மேலதான் குற்றம் சாட்டுவாங்க, இவ்வளோ இருந்தும் ஏன்பா விசுவாசிக்கல, இவ்வளோ இருந்தும் ஏன் நீங்க ஆண்டவரை நம்பல, நான் ஒண்ணுமே இல்லாத காலத்துல எவ்வளவு விசுவாசித்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் கேட்பாங்களா இல்லையா? இப்ப நம்ம விசுவாசத்தை தட்டி எழுப்புவோம். ஆழமான விசுவாசம் ஆண்டவர் மேல, எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வார், என் வியாதியை குணமாக்குவார், என் குடும்பத்துல அற்புதம் செய்வார். ஆழமான விசுவாசம் நம்ம மேல கொண்டு வருவோம். இந்த சகோதரியை போல ஒரு அற்புதத்தை நாம் காண்போம்.
இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் மேல் எழும்பட்டும். ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்கள் விசுவாசம் பெருகட்டும். நாங்கள் இந்த சகோதரியைப் போல விசுவாசத்தில் ஆழமாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். கண்களை மூடுவோமா? அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த பெரும்பாடுள்ள அந்த சகோதரி விசுவாசித்து இவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் விசுவாசித்து ஆண்டவரை உம்மை தொற்று, எங்கள் ஜெபத்தின் மூலமாய் உம்மை தொற்று அநேக அற்புதங்களை பெற உதவி செய்யுங்க. இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யுங்க. அவங்க விசுவாசம் மேல் எழும்பற்றும் அப்பா. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.